அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டீச்சர்ஸ். நாம் இன்னைக்கு டாபிக் 6ல இருக்கிற வினாக்கள் எத்தனை வினாக்கள் வந்திருக்குது, அதுக்கான விடைகள் என்னன்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ உடனே போட வேண்டியது. பட் என்னுடைய ஒரு 2, 3 நாளா எனக்கு உடல்நலம் சரியில்ல. அதனால உங்களால தொடர்பு கொண்டு சரியா கம்யூனிகேட் பண்ண முடியல. இருந்தாலும் சரியான முறையில உங்களுக்கு தெளிவான முறையில சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன். ஸோ யூனிட் 6லேருந்து இன்னைக்கு வினாக்கள் கேட்டிருக்காங்க. எத்தனை வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ 14 வினாக்களுக்கும் உங்களோட டிசிஎம்டிலேருந்து நிறைய வினாக்கள் இடம்பெற்றிருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொடுக்கப்பட்ட தலைப்புகளிலிருந்து, கொடுக்கப்பட்ட புத்தகங்களிலிருந்து அதிகப்படியான வினாக்கள் வந்திருக்குது. நீங்கள் சரியான முறையில் எழுதியிருப்பீங்க நம்பிக்கையோட உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 6ல் நான் கொடுத்த புத்தகம் இது. புத்தகத்திலேருந்து உங்களுக்கு 14 வினாக்கள் வந்திருக்குது. ஸோ 14ல் கிட்டத்தட்ட 12 வினாக்கள் நேரடியாகவே இடம்பெற்றிருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நீங்கள் சரியான முறையில் எழுதி அதிக மதிப்பெண் பெற்றிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஜாப்னா இயக்கம் மதுரையில் டேஸாம் ஆண்டு அமெரிக்க மதுரை இயக்கத்தை ஏற்படுத்தின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1834 டைரெக்டாக ஆன்சருக்கு போயிடலாம். டி ஆன்சர் 1834. இந்த வினா சற்று விரிவாக விளக்கமாக கேட்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் உங்களுக்கு நம்ம சொல்ல கடமைப்படுறதுனால, அமெரிக்க ஆணையர் வாரியம் 1834ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்தியாவில் சிலோன் யாழ்ப்பாணத்திலிருந்து 7 மிஷன்களுடன் அமெரிக்க மதுரா மிஷனை நிறுவியது கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி 1834 தான் சரியான விடை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேலூரில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்னு கேட்டிருக்காங்க. ஒத்துழையாமைக்கு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வேலூரில் யார் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜகோபாலாச்சாரியார். ஆப்ஷன் ஏ உங்களுக்கு நேரடியாகவே இந்த வினா கேட்கப்பட்டுள்ளது. இது ஆப்ஷன் ஏ சரியான விடை. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்டீரியலில் சி ராஜகோபாலாச்சாரியார் நீங்கள் ஒரு முடிவு செஞ்சார்னு அதில் கொடுத்துருக்கேன். விளக்கங்கள் விவரமாக கொடுத்துருக்கேன். இதில் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தின் வேலூர் கோட்டை அருகே மக்களிடம் பேசி ராஜகோபாலாச்சாரியார் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவதற்கு அவர் என்ன பண்ணார், ஒரு முடிவு செய்தார் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஒத்துழையாமை இயக்கம் பிரபலமடைந்ததால் பொதுக்கூட்டங்கள் தடை விதிக்கப்பட்ட போது வேலூர் மாவட்டத்தில் ராஜகோபால் முடிவு செய்தார். அதுக்கப்புறம் அவருக்கு சிறையில் அடைக்கப்பட்டான்ற தகவல் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் ராஜகோபாலாச்சாரியார் சரியான விடை. அடுத்ததாக 3வது கொஷினு, சந்தா சாஹிப்புக்கு எதிரான சண்டையில் முகமது அலியை ஆதரித்தவர்கள். சந்தா சாஹிப்பின் மகன் தான் முகமது அலி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலேயர்கள். சரியான விடை பி பிரிட்டிஷ்காரங்க, ஆங்கிலேயர்கள்னு இருக்குது. ஸோ மெட்டீரியலையும் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு சந்தா சாஹிப்புக்கு எதிரான சண்டையில் முகமது அலி ஆதரித்தவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது, நீங்கள் படிச்சுட்டே போங்க. அன்வருதீனுடைய மகன் முகமது அலி திருச்சிக்கு தப்பி ஓடினார். சந்தா சாஹிப் பிரெஞ்சுக்காரர்கள் கானாகானாவாப்பாகினார்கள். சந்தா சாஹிப்புக்கு எதிரான சண்டையில் முகமது அலியை ஆதரித்தவர்கள், அன்வருதீன் 2 பேரையும் ஆதரித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் அப்படின்றது நீங்கள் சரியாக படிச்சிருக்கணும். ஸோ இது சரியான விடை. உங்களுக்கு முகமது அலியை ஆங்கிலேயர்கள் ஆதரித்தார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஆப்ஷன் சரியான விடை பி. அன்வருதீன் மகன் முகமது அலி நீங்கள் தெரிஞ்சாவே ஆங்கிலேயருக்கு தான் அப்படின்னு நீங்கள் போட்டிருப்பீங்க. அடுத்ததாக 4வது வினா, பல்கலைக்கழகம்லாம் கேட்டாங்க. ஆந்திரா பல்கலைக்கழகம் 857ன்னு உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும். ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படின்னா 1925 அல்லது 26ன்னு உங்களுக்கு தெரியணும். இதில் இல்லை. பட் உங்களுக்கு மைசூர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உஸ்மானியா பல்கலைக்கழகம் 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்கலைக்கழகம் ஆந்திரானா 926, மெட்ராஸ்னா 57, மைசூர் அப்படின்னா 16, உஸ்மானியானா 1918 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்மானியா 18 உங்களுக்கு. அப்போது ஆந்திரா ஆப்ஷன் 4 வரணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. இது 1 போட்டாவே நமக்கு சரியான விடை வந்துருக்குது. 1 போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைசூர்னால் நமக்கு 16, மைசூர்னால் 18 வந்திருக்கணும். அப்போது சிக்கு 1 வரணும். அப்போ சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857, அப்போது 4 வருது. அடுத்ததாக மைசூர் பல்கலைக்கழகம் 1916, உஸ்மானியா பல்கலைக்கழகம் 1918. அப்போ ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா 1925 அப்படின்னு வரணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி சரியான விடை. அப்போது சென்னை பல்கலைக்கழகம் 857, ஆந்திரா பல்கலை 1913, மைசூர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16, உஸ்மானியா பல்கலைக்கழகம் 18. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இது சி சரியான விடை. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா 1957 வருது, மைசூர் 16 வருது,
ஸோ அடுத்ததாக வந்து உஸ்மானியா பல்கலைக்கழகம் வந்து 18 வருது. ஸோ ஆந்திரா தான் இது வந்து 13 கொடுத்துருக்காங்க. அது பேசிக்கில் அடித்தளம் அமைக்கப்பட்டதுன்னு அப்படி கெஸ் பண்ணியிருக்காங்க. 1926, 25, 26 தான் நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி சரியான விடை. அந்த ஒன்று மட்டும் மாறுதலுக்கு உட்பட்டிருக்குது. விடை வரும்போது நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் சரியான விடை அப்சல்யூட்லி சரி வந்து சி ஆன்சர் நீங்கள் குறியீடை குறிக்கணும். ஆப்ஷன் சி வந்து உங்களுடைய சரியான விடையாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த டீச்சர்ஸ், டேஸில் ரயத்வாரி முறை வரி விதிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கான்ட்ரவர்சியான ஒரு கொஷின்னு. ஆமாம், மன்ரோ வந்து எப்போ பண்ணார் அப்படின்னா 820. ஆப்ஷன் டி 85% இதுதான் விடை சரியாக இருக்கணும். ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு 11ஆம் வகுப்பில் 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் அது வந்து கம்பெனின்னு நீங்கள் போட்டிருந்தா நான் சொல்லுவேன். கம்பெனி இல்லை. ஸோ அது வந்து 14 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டுமே விடையாக கொடுத்துருக்கேன். 814ஆம் ஆண்டு இயக்குனர் குழுவில் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வரணும். இது வந்து ரயத்வாரி முறை 1820 சர் தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1820 சரியான விடை நீங்கள் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மார்க் குறையுது, வேறு மாதிரி ஆகுது, இல்லை இவங்க ஆன்சர் என்ன கொடுக்குறாங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு ஒன்று இருக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 14 வருது. ஸோ நடைமுறைப்படுத்தப்பட்டது 20 வருது. ஸோ இதனோட ஆன்சர் நான் வந்து பெரும்பான்மையான மக்கள் எழுதப்பட்ட விதியை கொடுத்துறேன். 1820 நம்ம பற்றி கொடுப்போம். ஸோ மற்றபடி ஆன்சர் கீ வந்தோடனே நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். அடுத்ததாக நீதி கட்சி முதலமைச்சர் அப்படின்னு கேட்டோம்னா சுப்ராயல் ரெட்டியார் நீங்கள் சாதாரணமாக போட்டிருப்பீங்க. இது பேசிக்காகவே நம்ம கொடுத்த கொஷினு. நீதி கட்சியின் முதல் அமைச்சரவை நீங்கள் போட்டிருக்கேன். அதில் 20 to 23 வரை. இதில் வந்து சென்னை சட்டசபையில் 63 இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்றது. சுப்ராயல் ரெட்டியார் முதலமைச்சர் ஆனால் நம்ம இதை போட்டிருக்கோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம், 1920 போட்டால் சுயேட்சை சுப்ராயன்னு வரும். சுயேட்சை எம்எல்ஏ அவர். நீதி கட்சியின் முதல் ஆட்சி அமைக்கும் போது சுப்ராயல் ரெட்டியார். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஓகேங்களா? இதில் ஏ நீங்கள் சுப்ராயல் ரெட்டியார்ன்றது நீங்கள் ஏ போட்டதுன்னா சரியான விடை, அப்சல்யூட்லி கரெக்ட். அடுத்ததான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1921. உங்களுக்கு நல்லா பேசிக்கு தெரியணும் 1921ன்றது. ஸோ இது வந்து நீதி கட்சி பற்றி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து 1921 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட கொடுத்துட்டேன். இது பேசிக் கொஷினால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இதுவும் சரியான விடை. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சட்டவிரோத கடத்தல் தடை சட்டம் அப்படின்னா எஸ்ஐடிஏ எப்போ அப்படின்னா 1956. சரியான விடை பி. இது மெட்டீரியலில் கொடுக்கல, கொஞ்சம் கூடுதலாகவே இந்த வினா வந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 56ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது, தடுப்பதற்கான கையெழுத்திட்டது, இந்தியா கையொப்பமிடப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ்ஐடிஏ 1956. ஆப்ஷன் பி சரியான விடை 1956. ஸோ 1956 சரியான விடை. இதுக்கு வந்து பி. இது வந்து பேசிக்காக நம்ம மெட்டீரியலில் கொடுத்ததுலேயே மேட்ச் த போலங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகோ புரட்சி, சந்தால் புரட்சி, மாப்ளா கழகம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்கான கழகம். மாப்ளா எழுச்சினா 1921, தக்கான கழகம்னா 1875, இண்டிகோ அப்படின்னா 59, 1959 to 60. அப்போது சாந்தால் புரட்சினா 56 to 57. அப்போது ஏக்கு 2 வரணும், வந்துடுச்சு. அடுத்தது மாப்ளா கழகம்னா சாந்தால் புரட்சி அப்படின்னா உங்களுக்கு 3 வரணும், வந்துடுச்சு. அடுத்தது மாப்ளா கழகம்னா 4 வரணும், வந்துடுச்சு. அடுத்தது தக்கான கழகம்னா அப்போது ஆப்ஷன் பி சரியான விடை. ஆப்ஷன் பி அப்சல்யூட்லி கரெக்டான விடை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகோ கழகம், சந்தால கழகம், தக்கான கழகம், மாப்ளா கழகம்னு உங்களுக்கு 4மே கொடுத்துருக்கேன். ஸோ இது 4மே நீங்கள் ஒரு வாட்டி கெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்சல்யூட்லி கரெக்டாக ஆன்சர் இருக்குது. இது விடை இதுதான். அடுத்ததான் இதனோட ஆன்சர் வந்து உங்களுக்கு பி. அடுத்தது எந்த ஒன்று இந்தியாவின் ஆங்கிலேய கல்வி பட்டயம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு வுட் டிஸ்பேட்ச் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆப்ஷன் டி சரியான விடை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதிலே கொடுத்தது 54ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் கல்வி கணிது மதராஸ் என்பது வழிகாட்டும் துறையை நிறுவியது அப்படின்னு சொல்லுவோம். இது பட்டயம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இது வந்து ரொம்ப பேசிக் கொஸ்டின். இது பாக்ஸ்லேயே போட்டே கொடுத்துருக்கேன். இதோட விடையை மெட்டீரியல் எடுத்து பார்த்தா தெரியும். இது எல்லாருமே போட்டிருப்பீங்க. இது ஆப்ஷன் சரியான விடை டி. ஸோ இந்த விடைக்கு சரியான விடை டி. அடுத்ததா மதுரா விஜயம் என்ற புத்தகத்தை எழுது கங்காதேவி. இது பேசிக் கொஷினு. ஸோ குமாரகம்பரர் மதுரை படையெடுப்பில் கொடுத்தது கங்காதேவின்னு எழுதியிருப்போம். ஆப்ஷன் சி சரியான விடை.
இதில் உங்களுக்கு நான் சிம்பிளாக கொடுத்தேன். மதுரா படையெடுப்பு நிகழ்வுகளை குமாரகம்பரின் மனைவி கங்காதேவி சமஸ்கிருதத்தில் மதுரா விஜயம் நடுவில் இதுதான் எழுதியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு பேசிக் கொஷின். இது ஆப்ஷன் உங்களுக்கு சி சரியான விடைன்னு சொன்னேன். சி சரியான விடை. அடுத்ததாக 9வது உலக தமிழ் மாநாடுன்னு கொடுத்துருக்காங்க. 9வது உலக தமிழ் மாநாடுனா கோலாலம்பூர். இங்கே கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா தான் கோயம்புத்தூர். இருந்தாலும் இதனோட விடை 9வது உலக செம்மொழி தமிழ் மாநாடுன்னு நம்ம சொல்லணும். செம்மொழி தமிழ் மாநாடு நடந்தது ஜூன் 23, 27, 2010 கோயம்புத்தூரில் கலைஞருடைய தலைமையில் நடைபெற்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஆப்ஷன் ஏ சரியான விடை. இது நீங்கள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு அப்படின்னு படத்தை நீங்கள் போட்டுக்கலாம். 2010 அப்படின்ட்டு நான் ஆன்சரில் எடுத்து கொடுத்துறேன். அது எதுவும் மாற்ற மாட்டாங்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை இது. ஸோ உங்களுக்கு மொத்தம் அடுத்ததாக ஒரு கொஷின் இருக்குது. 14வது கொஷினு. சங்க காலத்தில் சிலம்புக்களி நோன்பு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. சிலம்புக்களி நோன்பு என்பது காலில் ஒரு பெரிய நம்ம இது போட்டிருப்பாங்க, அது ஓப்பன் பண்ணுறது தான். திருமணத்தோடு தொடர்புடையது. டி ஆன்சர் சரியான விடை. மேரேஜுக்கும் போது சிலம்புக்களி நோன்பு சங்க காலத்தில் கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இதில் நீங்கள் சிலம்புக்களி நோன்பு என்பது என்னன்றது ஒரு டீட்டெயிலான தமிழருடைய பண்டைய மரபு நம்ம கொடுத்துருக்கோம். திருமணம் புரிந்து கொள்ளும் போது அந்த சிலம்பினை கயிற்றி ஒரு சடங்கு முறையும் செய்வார்கள். மணநாளுக்கு முன்னால் இந்த சிலம்புக்களி நோன்பு என்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 14 வினாக்களையும் சரியான முறையில் எழுதியிருக்கலாம். ஒரு முறை செக் பண்ணி பார்த்துங்க. லாஸ்ட்டாக 9வது யூனிட்டில் 20 வினாக்களும் 10வது யூனிட்டில் 14 வினாக்களும் இடம்பெற்றிருக்குது. அது ரெண்டுத்தையும் நம்ம வீடியோவில் பார்த்துலாம். டீச்சர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்து இன்னும் ஒரு கொஷின் மிஸ் பண்ணியிருக்கிறேன். எங்கே முதல் தமிழ்நாட்டில் நிரந்தர நிலவரி திட்டம் 1807 மற்றும் 8ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது அப்சல்யூட்லி சரியான விடை திண்டுக்கல் பாரமகால். இந்த திண்டுக்கல் பாரமகால் பகுதி 1799ஆம் ஆண்டு திப்பு சுல்தான் இறந்தவுடன் அந்த பகுதிகள் அனைத்தும் ஆங்கிலேயர் ஆட்சியில் இணைக்கப்பட்டது. அவருடைய அந்த வெள்ளேசி பிரபு ஆட்சியில் இணைக்கப்பட்டதுனால அந்த பகுதிகளில் நிரந்தர நிலவரி திட்டம், இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் துவங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஓகேங்களா? 10ஆம் நூற்றாண்டு முதல் சென்னை மாகாணத்தில் பல விதத்தில் இருந்தது. அதில் திண்டுக்கல் இருக்குன்னு போட்டிருக்கேன். ஸோ ஆப்ஷன் இதுக்கு ஏ சரியான விடை. டீச்சர்ஸ் நம்ம அடுத்ததாக யூனிட் 9 மற்றும் யூனிட் 10 பார்க்கலாம் சொல்லிக்கிறேன். யூனிட் 9ல் 20 வினாக்களும் 10ல் 14 வினாக்களும் வந்திருக்குது. ஸோ இதை பார்த்துட்டா அதோட உங்களுடைய கட் ஆஃப் என்ன, உங்களோட மார்க் என்ன, உங்கள் வேலைவாய்ப்பு என்ன, உங்கள் வாழ்க்கை என்ன, அடுத்த லெவல் என்ன, நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். டீச்சர் வாழ்த்துக்கள்.